குட்டி குட்டி கண்டெய்னர்ஸ்மே வந்திருக்குல இப்போ. ஆமா, கேனிஸ்டர். சும்மா ஒரு காஃபி பவுடர், டீ பவுடர் எல்லாம் போட்டு வைக்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். ரொம்ப குட்டியா இருக்கும். இதுலயுமே 3 சைஸ் வரும். ஸ்மால், மீடியம், எக்ஸ்ட்ரா ஸ்மால்ன்ற சைஸ்க்கு வரும். அதுலயே டப்பாவும் வந்திருக்கு. இதுல இப்ப இந்த குழந்தைங்களுக்கு சாப்பாடுலாம் கொடுத்து விடலாமா? கொடுத்து விடலாம். ஸ்நாக்ஸ், சாப்பாடு எல்லாமே கொடுத்து விடலாம். ஓகே. ஈயச்சொம்புல பெருசு கேட்டாங்க. நிறைய பேர் வந்து ஈயச்சொம்பு பெருசு கொடுங்க, 2 லிட்டர் கெப்பாசிட்டின்னு கேட்டிருக்காங்க. சோ அவங்களுக்காக இது கொடுத்திருக்காங்க. இது 2 லிட்டர் கெப்பாசிட்டி. ஆல்மோஸ்ட் நம்ம கிட்ட 1 லிட்டர் தான் வந்துட்டு இருந்தது. 1/2 லிட்டர் 1 லிட்டர் தான். இப்போ இது நியூவா கொடுத்துட்டு இருக்காங்க. ஓகே. 2 லிட்டர் கெப்பாசிட்டி. இது என்னது? பூ உருளியா? ஆமா, கங்காஜல் பூ போட்டு வைக்கிறதுக்கு சாமி கிட்ட யூஸ் பண்ணலாம். இது காப்பர்ல ஜக்கு, டம்ளர். இது ரோட்டி பாக்ஸ். இதுலயே டிஃபன் பாக்ஸ் பிளைன் டைப் கேக்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி மாடல் வேணாங்க, எனக்கு பிளைனா வேணும்னா இந்த மாதிரி எடுத்துக்கலாம். இது பிரான்ஸ் குட்டானி. இதுலயுமே சைஸ் பிரான்ஸ்ல இடிக்கிறது தான். இஞ்சி பூண்டெல்லாம் இடிக்கிறதுக்கு, மிளகெல்லாம் இடிக்கிறதுக்கு யூஸ் ஆகும். இது நம்ம கல்லுல தானே வச்சிட்டு இருக்கோம். இப்ப வந்து இந்த மாதிரி கொடுக்குறாங்க வெங்கலத்திலேயே. ஓகேவா? இதுலயே 1ல இருந்து சைஸ் 4 வரைக்கும் வரும். அதாவது எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்கும் வரும். இது தூப் ஸ்டாண்டு. இதுல வந்து 8 இட்லி வருது, 10 இட்லி வருது, 12 இட்லியும் வருது நம்ம கிட்ட. ஆமா, 9 இட்லி, 8 இட்லி, 12 இட்லி, 7 இட்லி எல்லாமே இட்லி கெப்பாசிட்டியோட அளவு தான் வரும். இந்த சைஸ் இருக்கு பாத்தீங்களா, இட்லி பாட் வந்து இது காம்பாக்டா இருக்கும். 8 இட்லி, இது வந்து 7 இட்லி. ஆனா இதோட இது பெரிய பாத்திரமா? ஆமா, இதுதான் எங்க கிட்ட வர ஓல்டு மாடல். கொஞ்சம் வெயிட்டா இருக்கும். இது வந்து இப்போ எல்லாருமே என்ன சொல்றாங்க, வெயிட் பேலன்ஸ் பண்ண முடியலன்றதுனால கொஞ்சம் வெயிட்லெஸ்ஸா கொடுத்திருக்காங்க. ஆனா குவாலிட்டி வைஸ் ரெண்டுமே குட் தான். இது எத்தனை இட்லி? அது 12 இட்லி. இப்ப பெரிய ஃபேமிலியா இருக்குறவங்களுக்கு அது கீழே. கோதுமை பவுடர் அதெல்லாம் நீங்க ஸ்டோர் பண்ணலாம். எதனால அப்படி ஸ்டோர் பண்ண முடியாது? பிராஸ்ல வந்து மோஸ்ட்லி அந்த மாதிரி பவுடர் ஐட்டம் எம்டி பிராஸ்ல வைக்க முடியாது. வச்சீங்கன்னா கொஞ்சம் கிரீனிஷா ஆகுற மாதிரி ஃபார்ம் ஆகும். அதுக்காக தான் நீங்க அரிசி பருப்புலாம் வச்சீங்கன்னா அந்த ப்ராப்ளம் வராது. ட்ரையா இருக்கிற ஐட்டம் எல்லாமே வைக்கலாம். கல்சட்டி எல்லாமே நியூ லான்ச் ஆகுது. கல்சட்டி ரொம்ப நாளா ஸ்டாக் இல்லாம இருந்தது. இப்ப திருப்பி எல்லா ஸ்டாக்குமே வந்திருக்கு. சைஸ் வைஸ்ல கடாய் டைப்பு, கல் சட்டி டைப்பு எல்லாமே ப்ரீ சீசன்ட் தான். நீங்க எடுத்துட்டு போயிட்டு வாஷ் பண்ணிட்டு 1 வீக் பாயில் ஐட்டம் மட்டும் பண்ணிட்டு நீங்க டைரக்டா யூஸ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். இதுலயும் சைஸ் வைஸ் இருக்கு. 1 லிட்டர்ல இருந்து 3 லிட்டர் வரைக்குமே இருக்கு கெப்பாசிட்டி அளவு. நிறைய பேர் இந்த கல்சட்டி வாங்கி யூஸ் பண்றாங்கல்ல? எல்லாருமே யூஸ் பண்றாங்க. இது மட் பாட் ஐட்டம். இதுல வந்து ஸ்பினச் பாட் அப்படினா கீரை சட்டிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இதுலயே நீங்க சாம்பார்லாம் கூட வச்சுக்கலாம். கொஞ்சம் நல்லா குழிவா இருக்கு. இது ரைஸ் பாட் வித் லிட்டோட வரும். ஆமா, சாதம் வடிக்கிற மாதிரி வித் லிட்டோட வரும். இது அயன்.
சைஸ்ல நம்மகிட்ட ஸ்டார்ட் ஆகுது. ஸ்மால் சைஸ்ல இருந்து இருக்கு மேம். அன்னம் குத்து விளக்கு இருக்கு. ஸ்மால்ல இருந்து எக்ஸ்ட்ரா லார்ஜ் வரைக்குமே உங்களுக்கு கிடைக்குது. அது எக்ஸ்ட்ரா லார்ஜ் வந்து நீங்க ஆர்டர் கொடுத்தாதான் கன்ஃபார்மா கிடைக்கும். இது வந்து 7 முக விளக்குன்னு சொல்லுவாங்க. லக்ஷ்மி இருக்காங்க, அதுலயே கணேஷா வருவாங்க. இது ஒரு முகம் லக்ஷ்மி. ஓ, குத்துவிளக்குல ஒரு முகம். ஆமா, ஒரு முகமும் இருக்கு, 7 முகமும் இருக்கு. ஓகே. இதெல்லாம் வந்து வீட்டுக்கு வாங்குறாங்களா இந்த மாதிரி? நல்லாவே போகுது மேம். இது கிளி விளக்குன்னு சொல்லுவாங்க. கிளி விளக்கு நல்லா போகுது. அன்னம்லயே சின்ன விளக்கு. இப்போ ஒரு gift எல்லாம் கொடுக்கணும்னா உங்களுக்கு இது நல்லாவே யூஸ் ஆகும். இவங்க வந்து கணேஷா, ஒரு முக விளக்குல கணேஷா இருக்காங்க. இது சங்கு சக்கரா விளக்கு. அதுமே நல்லா ஃபாஸ்ட் போகுது மேம். அப்படியே சொல்லிடலாம். கரண்டில நமக்கு நியூ அரல்ஸ் எதுவும் வந்திருக்கா? கரண்டில வந்து பிராஸ் கரண்டி இருக்கு. பிராஸ்ல வந்து தோசைக்கு, கிரேவிக்கு இருக்கு, டாலுக்கு இருக்கு, சப்ஜிக்கு, ஃப்ரைக்கு, இந்த 5 வெரைட்டிஸ் வரும் இதுல. ஓ, 5 கிடைக்கும் இதுல. ஓகே ஓகே. இது கிரேவிக்கு யூஸ் பண்ணிக்கலாம். இது டால், இது ஃப்ரைக்கு. அன்னம் இதுவாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இது ஸ்ட்ரெயினராகவும். இதெல்லாம் இது வந்து பிரான்ஸ். பிரான்ஸ்லயுமே வந்து உங்களுக்கு சைஸ் 1, சைஸ் 2, அதாவது மீடியம், லார்ஜ் 2 சைஸ் கிடைக்கும். இது வந்து டின் கோட்டிங். இது பிரான்ஸ்லயே டின் கோட்டிங் போட்டு தான் கேக்குறாங்க கஸ்டமர் நிறைய பேர். அவங்களுக்கு இது எடுத்துப்பாங்க. இது பிரான்ஸ்லயே ஃபிளாட். இதுலயும் 2 சைஸ் கிடைக்கும், லார்ஜ், மீடியம். இந்த பொங்கல் டைம்ல எல்லாம் ரொம்ப யூஸ் ஆகும். இது வதக்குற மாதிரியும் யூஸ் பண்ணிக்கலாம். இது என்ன இதெல்லாம் புதுசா இருக்கு? இதெல்லாம் இப்ப லான்ச் பண்ணிருக்காங்க. ஸ்ப்ரிங் தியா. இது வந்து நல்லா அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் ஹைட்டா வேணும்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணி ஏத்திக்கலாம். ஓ, டிஃபரெண்டா இருக்கு. வெளியே வாசல்ல வைக்கிறதுக்கு, சாமி கிட்ட. இது வந்து ஊதவத்தி ஸ்டாண்டு, ரவுண்டா ஓபன் டைப் மாதிரி. ஓகே ஓகே. நம்ம ஏத்துறது இதுலயே உள்ளே செட் ஆகும். ஆமா, இந்த டைப் ஒண்ணு. இன்னொரு டைப்பும் வந்திருக்கு இதுல, தியா டைப். இது வந்து அப்படியே தியா மாதிரி. நம்ம எண்ணெய் ஊத்திட்டு ஏத்துறோம், அதனால இந்த பெயிண்டிங் எதுவும் வராது. இது வந்து கோட்டிங் கிடையாது. இது ஃபுல்லா எனிமல் தான். உங்களுக்கு கீழே விழுந்து ரொம்ப தூக்கி போட்டா மட்டும் தான் பிரேக் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு. மத்தபடி நீங்க தீபம்லாம் ஏத்தும் போது, வாஷ் பண்ணும்போது எந்த பிரச்சனையும் ஆகாது. இதுவும் எங்களுக்கு நல்லா போகுது. இது நியூ லான்ச்.